செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடியுடன் சீன அமைச்சர் சந்திப்பு. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய அவர் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருவரும் இந்தியா சீனா எல்லை பிரச்சினைகள் குறித்து ஆலோசித்தனர். இந்நிலையில் தற்போது பிரதமர் மோடியை வாங்கி சந்தித்து பேசினார். எல்லையில் சுமூக உறவை மேம்படுத்துதல், இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்துதல் குறித்து இரு தலைவர்களும் கலந்து ஆலோசித்தனர். மேலும் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இந்த பயணம் குறித்தும் மோடியிடம் வாங்கி பேசினார். எல்லைகளில் சகஜ நிலை. இந்தியா சீனா மகிழ்ச்சி. 5 ஆண்டுகளுக்கு பின் சீன உறவில் வளர்ச்சி. கல்வான் பள்ளத்தாக்கில் 2020 இந்தியா சீன ராணுவ வீரர்களிடையே ஏற்பட்ட மோதல் இரு நாட்டு உறவிலும் விரிசலை ஏற்படுத்தியது. 4 ஆண்டுகளுக்கு பின் 2024 அக்டோபரில் ரஷ்யாவின் கசான் நகரில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து இது தொடர்பாக பேசினர். அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு மீண்டும் ஆரம்பமானது. இரு நாட்டு எல்லை பிரச்சினை குறித்து பேசுவதற்காக சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி நேற்று டில்லி வந்தார். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த வாங்கி இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து பேசினார். இந்தியா சீன அரசு சிறப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி உரையாற்றும் போது எல்லைகளில் இப்போது மீண்டும் சகஜ நிலை ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அது இரு நாடுகளின் முன்னேற்றம் வளர்ச்சிக்கு முக்கிய வாய்ப்புகளை வழங்கும். ஷாங்காய் உச்சிமாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி வர இருப்பது சீன அரசுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லை பிரச்சினை குறித்து மேலும் ஒருமித்த கருத்தை உருவாக்க உங்களுடன் சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி கூறினார். நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உரையாற்றும் போது கடந்த சில மாதங்களாக இந்தியா சீனா இடையேயான உறவு வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். எல்லையில் அமைதி நிலவுகிறது. இதில் இருதரப்பு பங்களிப்பு சிறப்பாக இருந்தது. கடந்த ஆண்டு அக்டோபரில் கசானில் இந்தியா மற்றும் சீன தலைவர்கள் சந்தித்து பேசினர். அவர்கள் புதிய பாதையை வகுத்து தந்தனர். அதனால் இரு நாடுகளும் பயன்பெற்றுள்ளன என அஜித் தோவல் கூறினார். துணை ஜனாதிபதி யார்? மோதும் கவர்னர் நீதிபதி. மோடி முயற்சிக்கு எதிராக இண்டி கூட்டணி முடிவு. நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீப் தன்கர் ராஜினாமாவை தொடர்ந்து புதிய துணை ஜனாதிபதியை தேர்வு செய்யும் நடைமுறைகள் தீவிர கதியில் நடந்து வருகின்றன. அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் முடிகிறது. என்டிஏ கூட்டணியின் சார்பில் மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார். அவர் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சிபிஆரை போட்டியின்றி தேர்வு செய்ய ஒத்துழைக்கும்படி அனைத்து கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் இண்டி கூட்டணி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டம் டில்லியில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் கார்கே, தேசியவாத காங்கிரஸ் சரத் பிரிவு தலைவர் சரத் பவார், திமுக எம்பி கனிமொழி, திரிணாமுல் எம்பி ஓபராயன் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். நீண்ட ஆலோசனைக்கு பின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை துணை ஜனாதிபதி வேட்பாளராக ஒருமனதாக தேர்வு செய்தனர். இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியதாவது: துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளரை அறிவித்துள்ளோம். இது வெறும் போட்டியல்ல, கருத்தியல் ரீதியான மோதல். அதனால் துணை ஜனாதிபதி தேர்தலில் இண்டி கூட்டணி சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதென முடிவெடுத்தோம். சுதர்சன் ரெட்டி ஆந்திர ஹைகோர்ட் நீதிபதி, கவுஹாத்தி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என நீதித்துறையில் நீண்ட அனுபவம் பெற்றவர். அதனால் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக அவரை வேட்பாளராக முன்னிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளன என கார்கே கூறினார். யார் இந்த சுதர்சன் ரெட்டி? ஒருங்கிணைந்த ஆந்திராவில் 1946இல் பிறந்த சுதர்சன் ரெட்டி ஹைதராபாத்தில் BA LLB படித்தார். 1971இல் வக்கீலாக பணியை துவக்கிய அவர் ஆந்திர மாநில அரசு வக்கீலாகவும் உஸ்மானியா பல்கலை சட்ட ஆலோசகராகவும் பொறுப்பு வகித்தார். 1995இல் ஆந்திர ஹைகோர்ட் நீதிபதியாகவும் 2005இல் கவுஹாத்தி ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். 2007இல் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பொறுப்பேற்ற அவர் 2011இல் பணி ஓய்வு பெற்றார். This vice presidential contest is an ideological battle. It is not just a battle, it is an ideological battle, and all the opposition party agreed on this. That's why we are contesting unitedly. The opposition parties have nominated Sri B. Sudarshan Reddy Garu as their joint candidate since he reflects fully and values that saved our country's freedom movement. மத்திய அமைச்சர் நிர்மலாவுடன் தென்னரசு கனிமொழி சந்திப்பு.
டில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் சந்தித்து பேசினர். 2025-26 ஆண்டு நிதியாண்டில் நபார்டு வங்கியின் ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 4500 கோடி நிதி வழங்க வேண்டும். மீன்வள உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு ரூபாய் 350 கோடி நிதி வழங்க விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை வழங்கினர். தமிழகத்துக்குரிய நிதியை வழங்கிட ஆவண செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தின் நியாயமான கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்றுக்கொண்டு விரைவில் உரிய நிதியை விடுவிப்பார் என நம்புகிறேன் என கூறியுள்ளார். நாடு முக்கியம், தமிழ்நாடு முக்கியம். கமல் நறுக் பதில். முதல்வர் ஸ்டாலினுடன் கலந்து ஆலோசித்த பிறகுதான் துணை ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு குறித்து தெரிவிப்பேன் என்று கமல்ஹாசன் எம்பி கூறினார். நான் தமிழ்நாட்டிலிருந்து தலைநகருக்கு போனது தமிழர்களுக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் என்பதை கொண்டு வருவதற்கும், கிடைக்கவில்லை என்றால் ஏன் கிடைக்கவில்லை என்பது கேட்பதற்கும் நான் போயிருக்கிறேன். என்னுடைய நாடு முக்கியம், தமிழ்நாடு முக்கியம். இது தமிழ்நாட்டையும் மனதில் கொண்டு இருப்பவர்கள் யார் என்பதை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்கள் கூட்டணியில் பல ஆளுமைகள் இருக்கின்றன. அதில் எனக்கு நெருக்கமானவும் தமிழர்களுக்கு நெருக்கமானவும் ஆளுமை என்று பார்த்தால் தமிழக முதல்வர் தான். அவர் இந்த கூட்டணியில் உள்ளார். அவர் எங்கள் கூட்டாளி. அவரிடம் கலந்து ஆலோசித்துக் விட்டு இதற்கான பதிலை சொல்வதுதான் நியாயம். நன்றி. தண்டவாளத்தில் திரண்ட மீனவர் குடும்பங்கள் ரயிலை நிறுத்தியதால் பதட்டம். சிறையிலே வாடும் எமது மீனவர்களை விடுவித்துக் கொடு, விடுவித்துக் கொடு, விடுவித்துக் கொடு, விடுவித்துக் கொடு. எல்லை தாண்டி வந்ததாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு படகுகளை பறிமுதல் செய்வது தொடர்கதையாக உள்ளது. இதைத்தடுத்து தமிழக மீனவர்கள் நிரந்தரமாக எந்த இடையூறும் இன்றி கடலில் மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அம்மாவட்ட மீனவ குடும்பங்கள் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். அவர்களிடம் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன், மாவட்ட எஸ்பி சந்தீஷ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தொடர்ந்தது. இன்று 9வது நாளில் 1000த்திற்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். பெரும் படையாக தண்டவாளத்தில் அமர்ந்த மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்ட தாம்பரம் விரைவு ரயிலை தங்கச்சி மடத்தில் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்கள் போராட்டத்தால் 800க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அங்கு வந்த ராமநாதபுரம் எஸ்பி சந்தீஷ் மீண்டும் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். கோரிக்கையை அரசுக்கு தெரிவித்து கோரிக்கைகள் நிறைவேற்றி தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தால் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. மேலும் ராமேஸ்வரம் மண்டபம், தங்கச்சி மடம், பாம்பன் பகுதி மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் நிலவுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீடுதோறும் அரையடி பிள்ளையார். அறிவாலயத்தில் சதுர்த்தி விழா. நம்ம சாமி நம்ம கோவில் நாமே காப்போம் எனும் தலைப்பில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியினுடைய தலைப்பு நம்ம சாமி நம்ம கோயில் நாமே காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த விநாயகர் சதுர்த்தியானது மிக பிரமாண்டமாக நடத்துவதற்காக இந்து மக்களாகிய பொதுமக்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1.5 லட்சம் இடங்கள் பதிவாயிருக்குது.
போன ஆண்டு 1.5 லட்சம் இடம் நடந்தது. இன்னும் அதிகமாகும் அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி அரேடி ஒரேடி இது மாதிரியான விநாயகர் 15 லட்சம் வீடுகள்ல வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் அது அதிகமாகும் அப்படி எதிர்பார்க்கிறோம். கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இந்த கோஷத்தோடு இந்த விநாயகர் சதுர்த்தியானது இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5.25 லட்சம் ஏக்கர் பூமி இப்ப 50,000 ஏக்கரை காணுங்கிறாங்க. 17,000 கோயில்ல பூஜை நடக்காம இருக்குதுன்னு ஒரு கணக்கு வருது. 6,000 கோயிலை காணவில்லை. அதுக்கு ஒரு துறை, அறநிலையத்துறை இருக்குது, அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்கான சம்பளம் வாங்குறாங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த ஆண்டினுடைய கோஷம். நம்முடைய கோயிலை நாமே காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோஷத்தோட இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப எழுச்சியோடு நடக்குது. இன்னொரு விஷயம், ரம்ஜான் அப்படின்னா ரம்ஜானுக்கு கஞ்சிக்கு அரிசி கொடுக்குறாங்க. 9,000 டன் அரிசி அவங்களுக்கு வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாம கூட இந்த 2 விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அரையடி பிள்ளையார் எல்லா வீடுகளுக்கும் நீங்க இலவசமா கொடுக்கணும். எப்படி ரம்ஜான் நோம்பி உங்களுடைய அறிவாலயத்தில் கொண்டாடுறீங்களோ, கட்சி அலுவலகங்களை கொண்டாடுறீங்களோ, அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி உங்களுடைய அறிவாலயத்துல விநாயகர் வைத்து வழிபட வேண்டும், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நாம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். எப்ப அழைப்பு வரும்னு தெரியல. அழைப்பு வந்தா நேரடியாக கூப்பிடுறதுக்கு இந்த தயாரா இருக்குது.